இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ லேட்டாக வருது. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் நல்லா இருக்கேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோம். அது வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியாது. இன்றைக்கி என்னோடய ஃபேஸில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளவளன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது சரியா? எப்பயுமே நான் வளவளனே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலையும் வாழ்க்கையில் வந்து யாருமே நம்பக்கூடாது. அக்கா ஏன் அப்படின்னு சொல்லி கேளுங்க, சொல்கிறேன். அக்கா ஏன் வந்து நீ இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் வாழ்க்கையில் நடந்திருக்குங்களா? இல்லை உங்கள் ப்ராப்ளத்தில் அப்படி நடந்திருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவும் ஒன்று தான். இன்னொன்று வந்து காமனாக பேசிக்காகவும் இந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீலாம் நான் அவ்வளோ பெரிய ஆளாக ஆச்சு முன்கூட்டிலாம் கேட்டு நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதுவுமே நினைக்காதீங்க. நல்லது கெட்டது அப்படின்றது பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விஷயத்தை வந்து கற்றுக்கணும் சரிங்களா? ஸோ கற்றுக்கிறதுனால நம்ம வந்து கெட்டு போயிட மாட்டோம். விட்டு கொடுத்து போனால் கெட்டு போயிட மாட்டோன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா? ஸோ அப்படி தான் சின்னவங்ககிட்ட போய் பெரியவங்ககிட்ட போய் சின்னவங்ககிட்ட ஏன் அந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஸோ நான் அந்த மாதிரி தான். ஸோ வந்து ஏன் அக்கா வந்து யாரையும் ஃப்ரெண்ட்ஷிப் நம்பக்கூடாது அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். ஏன் அக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பண விஷயத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்துலையோ கொடுத்துட்டு நம்ம கெட்டவங்களாக ஆகிறதோட கொடுக்காமலே டீசெண்டாக நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெட்டவங்களாக ஆகிடலாம்ல. ஸோ என்னோடய மைண்ட் செட்லேருந்து நான் அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள் சரிங்களா? நீங்களும் வந்து சொல்லுங்கள். என்னோடய மைண்ட் செட்டில் தான் நான் வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, நம்ம கொடுத்து கேட்டு அது கொடுத்த உடனே கேட்குறியே நீலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த பேரெல்லாம் வேணாம் அப்படின்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறது, கேட்கும் போதே இல்லை எனக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம கெட்டவங்களா இல்லை. எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி நம்ம கெட்டவங்களா ஆகிறதோட ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பேரே வேணாம். ஸோ ஃபேமிலி சைடும் அப்படி தான், ரிலேஷன் சைடும் அப்படி தான், ஃப்ரெண்ட்ஷிப் சைடு அப்படி தான். ஸோ ஏன்னா எனக்கு பட்ட அனுபவம் அப்படி தான். ஸோ வந்து அதேமாரி பண விஷயத்தையும் வந்து நம்ம யாருக்காச்சும் கொடுத்துங்க அப்படின்னா கையில் வந்து கொடுக்காதீங்க. எல்லாமே வந்து ஒரு டிரான்சாக்ஷனோடு பண்ணுங்க. கொடுத்துட்டு வாங்கிட்டு நீ எனக்கு எப்போ கொடுத்த, எப்போ செஞ்ச, ஐயோ நீ கொடுத்தது அப்போ வாங்கிக்கிறேன், ஐயோ நீ கொடுத்தது இப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்ற சீனெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே வேணாம். ஸோ என்னோடய வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களும் வந்து அதேமாதிரி இருங்க. ஸோ வந்து அந்த மாதிரிலாம் பண்ணணும். அக்கா ஏன்க்கா வந்து திடீர்னு இப்படிலாம் சொல்கிறீங்க, ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே அக்கா ஏன்க்கா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, ஸோ அதுதான் உண்மை. ஸோ ஏன்னா என்னோடய அனுபவத்திலேருந்து என்னோடய இதுலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து யாருக்குமே வந்து அமௌண்ட் விஷயத்தில் கேட்டால் இல்லைன்னு சொல்லுங்கள். எமர்ஜென்சி முடியல அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் யாருமே நம்பாதீங்க. வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய பாடங்களை வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ கற்றுக் கொடுக்கான நேரம்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். பணத்தினால, ஃப்ரெண்ட்ஷிப்னால், ஸோ ரிலேஷன்னால், சுற்றி இருக்கிற சொந்த மதத்தினால. ஒருத்தரை நம்பி நம்ம ஒரு பர்சனல் விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. சடன்லி யாரையும் நம்பாதீங்க. ஏன்க்கா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒரு வீடியோவாக நான் அப்லோடு பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். சரி, என்னோடய சேனலை பிடிச்சிங்களா யாருமே மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாமே வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து பாடங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய டைம் வந்திருக்கு எனக்கு. ஸோ ஏன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்திருக்குதான்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பாய்.